இது விஜயதசமியோட மறுநாள். முதல் நாள் நம்ம சரஸ்வதி பூஜைக்கு விஜயதசமிக்கு வச்ச அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து புக்ஸ்லேருந்து இன்றைக்கி பூஜையிலேருந்து வெளியில் எடுத்து நம்ம ப்ரே பண்ண வேண்டிய நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக என்னோடய நாள் ஆரம்பித்தேன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி டாட்டா ஏஐஏ அவங்க ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரங்கோலி அண்ட் குக்கிங். ஸோ அதில் வந்து ரொம்ப ஈகராக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி. ஸோ முதல்ல ரங்கோலி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ ரங்கோலிக்கு எந்த தீம் கிடையாது, நவராத்திரி அப்படின்றதுனால அம்மனோட முகமே போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ஆசையாக போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. இந்த கோலம் முடிக்க ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட் இந்த 45 மினிட்ஸும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த மாதிரி உட்காந்து கோலம் போட்டு சின்ன சின்ன கோலங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரியான கோலங்கள் தான் போடுவோம் இல்லையா. 45 மினிட்ஸ் கோலன்றதே ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. சின்ன வயசில் இருக்கிறப்போலாம் கிட்டத்தட்ட 3 o'clock எழுந்திரிச்சோன்னா ஒரு 5:30 வரைக்கும் கலர் கோலம் எல்லாம் முடிக்காமல் எந்திரிக்கவே மாட்டோம். அந்த குளிரில் ஸ்வெட்டர் போட்டுட்டு மஃப்ளர் போட்டுட்டு அந்த மார்கழி மாதம் ஃபுல்லும் அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் போய் யாரோட கோலம் பெஸ்ட்டாக இருக்குன்னு போய் பார்த்துட்டு அதெல்லாம் எவ்வளோ நல்ல ஒரு மெமரிஸுங்க. இது நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் இந்த மெமரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரங்கோலி காம்படிஷனுக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்து போய் நான் குக்கிங் காம்படிஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க, கோகனட் லட்டு. இது ஒரு ஆந்திரா ரெசிபி, கொப்ரி லாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட தேங்காய் பர்ஃபியில் ஒரு சின்ன வேரியேஷன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணி இல்லாத மாதிரிக்கு வறுத்துட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக வெல்லத்தை வந்து துருவி அதில் போட்டு அப்படியே நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெல்லம் உருகும் இல்லை, அந்த பாகு மாதிரி உருகும் இல்லை. அப்போ வந்து அந்த சட்டியில் சேராத வர்ற சமயத்தில் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து லட்டு பிடிக்க வேண்டியது தான். லட்டுவாக பிடிச்சாலும் ஓகே தான், பர்ஃபியாக பண்ணினா. ஆக்சுவலி 1 கப் அந்த கோகனட், அந்த ட்ரை கோகனட்டுக்கு ஒரு 1/2 3/4 கப் வந்து அந்த துருவின சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் கூட சேர்த்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இல்லை இதில் பாகு இந்த வெள்ளத்தில் ஜாஸ்தி பாகு இருக்கா அப்படின்றதும் தெரியல. ரொம்ப ஸ்வீட் இருந்த மாதிரி இருந்தது. அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சமாக நெய், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நீங்கள் திரண்டு வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரமாக பாகு வந்து முருகிடுச்சுன்னா உதிரியாக வரும். அப்படியே உதிரியாக வந்தால் கூட கவலைப்பட வேணாம். கொஞ்சோண்டு பால் அதில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பாகு வந்து இலக்கும். சுகருக்கு வந்து சீக்கிரமாக அந்த பாகு இலகாது. பட் வெல்லத்துக்கு வந்து நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் பாகு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் கிடைக்கும். அதுதான் வெல்லத்தோட ஸ்பெஷல். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதை பர்ஃபி மாதிரி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வந்து லட்டு மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணினேன். ஸோ என்னோடய குக்கிங் காம்படிஷனுக்கு எல்லாம் செட் ரைட் பண்ணியாச்சு.
ஸோ காம்படிஷனுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண வந்தாச்சு. டாட்டா ஏஐஏ அந்த பீப்புள் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கிஃப்ட் கூட கிடச்சிதுங்க அதில். ஸோ மார்னிங்கே புக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. காலையில் ஒரு சின்ன பூஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இது கொஞ்சம் வாசிச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து மறுபடியும் பழையபடி வைக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டச் பண்ணி. தெரிஞ்சது வாசி. ஸோ நெக்ஸ்ட் நான் கையில் வச்சிட்ருக்கேன்ல இந்த குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் காலிம்பா அப்படின்வாங்க. இது ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ப்ராப்பராலாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இது அலங்கார் அப்படின்னு சொல்லி அந்த கிராஃப்ட் ஷாப் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, அந்த ஷாப்பில் வாங்கினது தான். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கப்போ இதை கையில் வச்சுட்டு ஏதாவது டிங் டிங் டிங்னு ஏதாவது அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து டச் பண்ணுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மியூசிக் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. கேட்டு பாருங்களேன்.
ஸோ இன்றைக்கி நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். கடவுளோடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் நிலச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.